ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி மீடியா கிரியேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சீத்தாப்பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். சீத்தாப்பழத்தில் உள்ள பல சத்துக்கள் இதயத்தை பலப்படுத்தி சீராக இயங்க செய்யும், இதயம் சம்பந்தமான நோய்கள் வராது காக்கும் என மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப நிலை காச நோயை குணப்படுத்தும் சக்தி சீத்தாப்பழத்திற்கு உண்டு. மத்திய நிலை காச நோய் உள்ளவர்கள் இப்பழத்தை தின்று வர நோய் கட்டுக்குள் இருக்க செய்யும். சீத்தாப்பழச்சாறு குடித்தால் கோடையில் ஏற்படும் கொடும் தாகம் தணியும், உடல் குளிர்ச்சி பெறும். தொடர் வாந்தி குமட்டல் ஏற்பட்டால் ஒரு சீத்தாப்பழத்தை மென்று தின்றால் உடனே வாந்தி குமட்டல் நிற்கும். அறுவை சிகிச்சைக்கு பின் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் உள்ளுறுப்புகளில் உள்ள இரணங்கள் விரைவில் ஆறும். மலச்சிக்கல் உள்ளவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டால் மலச்சிக்கல் மாய்ந்துவிடும். சிறிது வெந்தயத்தை ஊற வைத்து எடுத்து சீத்தாப்பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர குடற்புண் விரைவில் குணமாகும். உடம்பு ஊளை சதை உள்ளவர்கள் தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர ஊளைச்சதை கணிசமாக குறையும். சிறுநீர் பிரியாமல் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழச்சாறுடன் சிறிது எலுமிச்சம்பழம் கலந்து பருகினால் சிறுநீர் தாராளமாக பிரியும், நீர்க்கடுப்பும் நீங்கும். சீத்தாப்பழம் இரத்த விருத்தி செய்யும், சோக நோயை குணப்படுத்தும். இப்பழத்தில் குளுக்கோஸ் கணிசமாக உள்ளதால் உடல் சோர்வை அகற்றி சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். நினைவாற்றலை அதிகரிக்கும் தன்மை சீத்தாப்பழத்திற்கு உண்டு என ஜெர்மன் நாட்டு மருத்துவ ஆராய்ச்சியிலிருந்து தெரிய வருகிறது. உஷ்ணத்தால் ஏற்படும் மந்தத்தை குணப்படுத்தும் தன்மை இப்பழத்திற்கு உண்டு. சீத்தாப்பழத்துடன் சிறிது இஞ்சி சாறு கருப்பட்டி சேர்த்து தின்றால் பித்தம் மொத்தமாக விலகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.